Vanakkam India and welcome to Fake ID News, the only news channel that doesn't lie to you because it's already fake. இன்றைய முக்கிய செய்தி, கீர்த்தி மிஸ்டரி எனும் யூடியூப் சேனலில் அறிவியல் கருத்துகளும் வரலாற்று கருத்துகளும் அதிக அளவில் உள்ளதால் UGC கீர்த்தி மிஸ்டரி எனும் பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. பண்டைய இந்தியாவில் மூளை அறுவை சிகிச்சை செய்தது குறித்த பதிவுகளும் பல்வேறு இந்துத்துவ வரலாற்று பதிவுகளும் கீர்த்தி மிஸ்டரி சேனலில் கொட்டி கிடப்பதால் அனைத்து இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கு கீர்த்தி மிஸ்டரி எனும் பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக UGC தெரிவித்துள்ளது. அனைத்து பல்கலைக்கழக லைப்ரரிகளில் இருக்கும் புத்தகங்களை ஓரம் கட்டிவிட்டு இனி கீர்த்தி மிஸ்டரிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் முதல் அனைத்து மாநில கல்வி அமைச்சர்களும் ஒருமனதாக கருத்து தெரிவித்துள்ளனர். இதனால் கீர்த்தி சுரேஷை விட கீர்த்தி மிஸ்டரியின் புகழ் உலகெங்கும் உயர்ந்துள்ளது. இதேபோல கோவை கிணத்துக்கடவு ரிசர்ச் சென்டரில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரியும் விஞ்ஞானிகளை லே ஆஃப் செய்துவிட்டு கீர்த்தி மிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்பவர்களை பணியமர்த்தலாம் என்று கோவை கிணத்துக்கடவு ரிசர்ச் சென்டரின் இயக்குநரகம் ஆலோசனையில் இறங்கியுள்ளது. Ladies and gentlemen, once again, welcome to the Crapman Show. The Crapman Show. There's been a lot of YouTube channels that's creating all the cringe stuff, but only certain YouTube channels keep on creating their educative and informative contents. And ladies and gentlemen, we have one such informative and genuine content creator on our sets today. Let's welcome Kirti Mystery. Thank you, Aravind. I'm so happy to be on your program to explain the truth about our history and science. Let's start simple. What do you think about the great Rajaraja Cholan? He's not real. Sorry? He was just a code name for an alien force from a distant star cluster known as Beta Decemberì. But in our history books, it is said that Rajaraja Cholan built the Brihadiswara temple, the big one. You think humans built that with no crane, no JCB? Come on, how they lift the rocks? Those stones are from outer space. யூடியூபில் ஷார்ட்ஸ் வருவதற்கு முன்பு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வருவதற்கு முன்பு, ஜியோ, ஏர்டெல் எந்த கம்பெனியும் தமிழ்நாட்டில் கால் ஊன்றாத காலகட்டத்தில், எந்த தொலைத்தொடர்பு சாதனங்களும் இல்லாத காலகட்டத்தில் ஒரு புரட்சி பெண் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வந்தாள். அவள் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தாள். அவள் வேறு யாருமல்ல, நமது கீர்த்தி மிஸ்டரி தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் முனிவர்கள் களிமண்ணை கொண்டு உருவாக்கிய கணினியில் ஒரு மீம் ஃபோல்டரில் ட்ரோல் மெட்டீரியலாக அவதரித்தவள் தான் இந்த கீர்த்தி மிஸ்டரி. ஆம், கீர்த்தி மிஸ்டரி ஒரு சங்ககால AI பவர்டு ரோபோட் என்று சொல்பவர்களும் உண்டு. ராஜராஜ சோழன் வாழ்ந்ததாக சொல்லப்பட்ட காலகட்டத்தில் ஏலியன்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்தான் கீர்த்தி. ஏலியன்கள் உருவாக்கிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாட் தான் ராஜராஜ சோழன் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கீர்த்தி எழுதி வைத்த ஓலைச்சுவடிகள் தமிழகத்தில் பல இடங்களில் கிடைக்கப்படுகிறது. ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் விண்வெளியில் இருந்து ஒரு மலை அளவுக்கு பெரிய விண்கல் ஒன்று பூமியை நோக்கி வந்தது. பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். என்ன 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய், போய் தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ பூமிக்கு எதுவும் பெரிய ஆபத்து நேர்ந்து விடாமல் அந்த ஏலியன்களின் துணை கொண்டு வந்த விண்கல்லை பூமியில் அலேக்காக இறக்கி வைத்ததே கீர்த்தி தான். பாத்திர கடையெல்லாம் மூடிட்டு வைங்க. போன் ராங் நம்பர் லோலையா பண்ணி தெரியுறீங்க. ஐபோன்ல புடிச்ச நம்பர் பிடிக்கிறேன் பாரு. இந்த செய்தி இன்றும் தஞ்சை பகுதியில் வாழும் மக்கள் பாடும் நாட்டுப்புற பாடல்களில் ஒளிந்திருக்கிறது. பெருமலையாம் சிறுகோள் மாமலையை வேற்றுலகமைந்தரின் கரம் கூடி கீழிறக்கி பாறை செய்து கோவில் தந்தவள் கீர்த்தி என்னை கீர்த்தி. லோலை பண்ணிட்டு இருக்கிறீங்க.
இந்த பாறைகளை கொண்டுதான் ஏலியன்கள் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிக் கொடுத்தார்கள் என்பதே கீர்த்தி மிஸ்டரியில் சொல்லப்படும் செய்திகள். But what about the Mamallapuram temple? In Mamallapuram, there is a hidden cave. Under the 5 Vadas, inside there is a Vaksha, half wizard, half monkey, full powerful. Powerful of what? Powerful in time travel and antique Vibhuti technology. Really? Yes, and I forgot to mention one thing. These 5 Vadas have 6G technology. That's why kings in those days used to meditate naked to get maximum signal. I get it. No clothing, full bandwidth. Exactly. That's why a lot of statues we found belonging to the same period are mostly naked. காலங்கள் வேகமாக நடைபோட, வருடங்கள் உருண்டோட சில 100 ஆண்டுகளானால் மணல்களின் தடம் மாறியிருக்கும். அலைகள் கடற்கரையின் எல்லையை மாற்றி அமைத்திருக்கும். ஆனால் பல 100 ஆண்டுகளாக கீர்த்தியின் ஞானத்தால் பாறை சிற்பங்களை கொண்டு உருவான இந்த 6G டெக்னாலஜி இன்றும் செயல்பாட்டில் உள்ளது. ஒரு பவர்ஃபுல் ரவுட்டராகத்தான் இந்த சிற்பங்கள் இருப்பதாக கீர்த்தியால் எழுதப்பட்ட கல்வெட்டு குறிப்புகள் கூறுகின்றன. அந்த காலத்திலேயே 100 Mbps ஸ்பீடில் நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் போன்ற சேவைகளை தமிழர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் என்று இதன் மூலம் அறிய முடிகிறது. ஆனால் இந்த டெக்னாலஜியில் ஒரே ஒரு குறைபாடு மட்டுமே இருந்தது. அதுதான் காட்டன் ரெசிஸ்டன்ஸ். ஆம், நாம் அணியும் உடைகளை ஊடுருவி செல்லும் திறன் இந்த அலைக்கற்றைகளுக்கு இல்லை என்பதால் அந்த காலத்தில் மன்னர்கள் ஆடை இல்லாமல் அவற்றை பயன்படுத்தி வந்தார்கள் என்று வரலாற்று பதிவுகள் உள்ளன. There is one more mystery I want to reveal in your show today. Oh, sure. We are interested. On the map of Tamil Nadu, if you connect Tanjavur, Mamallapuram and Savavana Bhavan Annanagar, it makes a triangle. You can recognize the shape of a triangle if you mark these 3 places. If you wonder what it is, that is the ancient Tamil Bermuda Triangle used by ancient Tamil kings of Chola kingdom. Enough talking about these monuments. Let's talk about gravity. What do you think about gravity? Gravity is a lie. Wait, what? Scientists want you to believe that earth pulls you down, but actually it's the wind. Are you sure? Yes, you see, the air presses down on you, not the earth pulling you. That's why when you jump, you come back down. If gravity really exists, why don't birds fall from sky? Because they flap their wings. Exactly. And if you flap your arms hard enough, you can defy gravity too. You can also fly like birds. ஃப்ளையிங் மங்கீஸ் மட்டும் இல்லை, ஃப்ளையிங் எலிஃபென்ட்ஸ் கூட அந்த காலகட்டத்தில் இருந்ததுண்டு என்றும் இலுமினாட்டிகள் உருவாக்கிய ஒரு போலி கட்டுக்கதை தான் கிராவிட்டி என்றும் கீர்த்தி இதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார். மக்களிடம் இதை நிரூபித்து காட்டுவதற்காகவே 2015ஆம் ஆண்டு கீர்த்தி ஆகாயத்தில் பறந்து காட்டினார். இதனால் ஐன்ஸ்டைன், நியூட்டன் போன்றவர்கள் இலுமினாட்டிகளின் ஏஜென்ட்டுகளாக இருந்தார்கள் என்று கீர்த்தி மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறார். இதனால் கீர்த்திக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு 2016ஆம் ஆண்டு கிடைத்தது. கீர்த்தியின் தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கு பறக்கும் பயிற்சி திட்டங்களை விடுமுறை நாட்களில் அறிமுகப்படுத்தி நம் எதிர்கால சந்ததியினர் பறக்க கற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கீர்த்தி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார். இதனால் எதிர்காலத்தில் விமான சேவைகளின் தேவையில்லாமல் போகும் ஆபத்து உள்ளதால் இலுமினாட்டிகள் பெரும் கோபத்தில் உள்ளார்கள். இதை தடுக்க திட்டம் தீட்டி வருகிறார்கள். Do you believe in time travel? Of course, but scientists are wrong about it. They say you need a spaceship or a wormhole, but it is not necessary. You just need to spin fast. Spin fast? Yes, time is a circle, not a line. If you spin in a circle, your body confuses time. I tried it last week, span 50 times, and I was in 1997 for 2 seconds. Or you were just dizzy? No, I saw my past self. I went to 1997 and I said to myself, Kirti, do not touch gravity. And then I came back to the present. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதாகவும் பூமியை சுற்றி நிலவு சுற்றி வருவதாகவும் அதேபோல சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்வதாகவும் சூரியனை சுற்றி அனைத்து கோள்களும் சுற்றி வருவதாகவும் விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக சொல்லி வந்தனர். ஆனால் டைம் மட்டும் ஏன் முன்னோக்கியே செல்கிறது, ஏன் அது பின்னோக்கி செல்வதில்லை என்ற கேள்வி பெரும் புதிராகவே விஞ்ஞானிகளுக்கு இருந்து வந்தது. இதனால் பல ஆண்டுகளாகவே விஞ்ஞானிகளுக்கு பெரும் குழப்பமாக இருந்தது. இவற்றுக்கு பதில் கீர்த்தி மிஸ்டரியின் டைரி குறிப்பில் உள்ளது. அந்த டைரி குறிப்பில் சொல்லப்படுவது என்னவென்றால், கீர்த்தி தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமி, நிலவு, சூரியன் மற்ற கோள்கள் அனைத்தையும் ஒரு சாட்டை கொண்டு சுழன்று சுழன்று அடிப்பதால் தான் நேரம் முன்னோக்கி செல்வதாகவும், சாட்டையால் அடிப்பதை நிறுத்திவிட்டால்
நேரம் பின்னோக்கி சென்றுவிடும் என்றும் கீர்த்தி தனது டைரி குறிப்பில் எழுதியிருக்கிறார். இந்த குறிப்பை கண்ட பின்னால் இது உண்மைதானா என்று ஆய்வுக்குட்படுத்தி இது உண்மைதான் என்று நிரூபித்திருக்கிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இதை பற்றி விரிவாக த தியரி ஆஃப் எவ்ரிதிங் என்று தான் எழுதிய புத்தகத்தில் 302வது பக்கத்தில் விவரிக்கிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். All right, let's just talk about the shape of the earth. What do you think? Earth is not round, not flat. It's shaped like an idli appam. And idli appam? Nada adu? Yes, look at the sea. It's flat. If Earth was round, wouldn't all the water just fall out? But gravity. Wind. We discussed this. It's wind. Do aliens exist? Yes, they do exist, but they are just cows in disguise. Cows? Yes, look at their eyes. Big, mysterious, hypnotic. They are actually from Mars. That's why they don't eat meat, because Martians are vegans. So aliens came to Earth to become cows? Exactly. And the government knows that. That's why they keep saying save cows. They are actually trying to protect our Martian friends. மாடுகளை பாதுகாக்க நாடு முழுவதும் கோசாலைகளை அமைப்பதை பற்றி முடிவெடுப்பதற்காக ஒன்றிய அரசு கீர்த்தியிடம் கருத்து கேட்டபொழுது, இந்தியாவில் தெருநாய்கள் அதிகரிப்பதால் அவை மாடுகளை அடிக்கடி தாக்குகின்றன, அதன் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிப்பதாகவும் அவற்றால் மாடுகளுக்கு ஆபத்து இருப்பதாகவும் இங்கே உள்ள அனைத்து தெருநாய்களையும் மார்ஸுக்கு அனுப்பிவிட்டு மார்ஸில் உள்ள அனைத்து மாடுகளையும் அங்கே இருந்து இங்கே வர வைக்கலாம் என்று ஆலோசனை கூறியிருக்கிறார் கீர்த்தி. இந்த யோசனை ஒன்றிய அரசுக்கு பிடித்து போகவே 2029ஆம் ஆண்டு மார்ஸில் உள்ள மிச்சம் மீதி மாடுகளை ரெஸ்கியூ செய்வதற்கு விண்வெளி பயணத்திற்கு தயாராகி வருகிறார் கீர்த்தி. தெருநாய்களை மார்ஸுக்கு அனுப்புவதா என்று வருத்தத்தில் இருந்த தெருநாய்களின் நலவிரும்பிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை சமாதானம் செய்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தெருநாய்களோடு தெருநாய்களின் நலவிரும்பிகளையும் மார்ஸுக்கு அழைத்து செல்வதாக சொல்லி உறுதியளித்திருக்கிறார் கீர்த்தி. Final question. Why should people believe you? Because I studied history from WhatsApp University. It is a private institution from underground dimension 7. They send the degrees via dreams. You heard it here. Dream-based PhD in alien technology. Kirti, one last thing. What is your final message to the people? Friends, everything you know is a lie. Gravity, time, the round earth. It's all controlled by the Illuminati. Oh no, not this again. Just open your eyes, spin in circles, escape the wind's control. Well, that's all the time we have today. Kirti, thank you for the mind-blowing session. And ladies and gentlemen, we'll meet you in the next episode. The Crapman Show. Patti ding ding, do 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 do.